ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 9 மாதம் ஓடிப்போச்சு. இப்போ 10வது மாதத்தில் இருக்கோம். ஆங்கில வருடம் அப்படின்னாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி ஒரு குவார்ட்டர் இதில் இருக்கும். 3 மாதங்கள், அக்டோபர் மாதம். இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களோட பெயர்ச்சிகளும் இந்த மாதம் இருக்குது. சூரிய பகவானோட பெயர்ச்சி, குரு பகவான் அதிசாரமாக போகிறார், புத பகவான் 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, சுக்கிர பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, செவ்வாய் பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் ஆகலை, சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது சமயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாத ராசி பலன். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். என்னென்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது? ஏன்னா கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் டிரான்சிட் இருக்குது இந்த மாதம். அதில் எப்படி மாற்றங்கள், எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட கேள்விகளுக்கும் பதில் தரோம். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடான கோடி நன்றிகள். உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரணும், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதான் எங்களோட ஆசை. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது, மாதன் கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் அப்படின்னாலே சுக்கிர பகவான். அவர் தான் அஷ்டமாதிபதி, 1-8 குடைய அதிபதி. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு மாதிரி இருப்பீங்க, ஆனால் நிறைய பேர் ஆப்ரேஷன் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்படி ஆப்ரேஷனே இல்லைங்கிறவங்கெல்லாம் சில விஷயங்களில் கொஞ்சம் அப்படியே டாக்டர்கிட்ட போயிட்டு அப்படியே வந்திருக்கீங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியும் அவர் தான். கண்டிப்பாக நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பீங்க. கரெக்டாக? அந்த வகையில் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் 7-10-2025 வரைக்கும் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபம் அப்படிங்கும்போது சூப்பர். லாபம் அப்படிங்கும்போதே கேதுவுடன் இணைந்தாலும் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துரு, ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கார், முன்னேற்றத்தை கொடுத்துருக்கார். ஏன்னா இந்த சந்தோஷக்காரகன் மூலமாக சந்தோஷம் மட்டும்தான் அந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார். இந்த சந்தோஷம் அதிகமானாதான் பிரச்சனையே. எப்போவுமே அதான், அமிர்தமும் அதிகமானால் நஞ்சு. கரெக்டா விஷயம். அதுமாரி சந்தோஷம் அதிகமானாதான் பிரச்சனை. சந்தோஷத்தை சந்தோஷமாக எதிர்பார்த்து அதை அப்படியே லிமிட்டில் வச்சிங்கன்னா சூப்பர். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 8-10-2025 முதல்ல எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படிங்கும்போது சூப்பர். ஏன்னா இந்த இடத்துல நீச்சம் அடைகிறது ரொம்ப பரவாயில்ல. ஆனால் ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடாது. நல்லா கவனிங்க. ராசிநாதன் என்றைக்குமே பலமாக இருந்தால் தான் நல்லது. ராசிநாதன் லக்னாதிபதி 2 பேரும் பலமாக இருந்தால் தான் நல்லது. 2 பேரும் நீச்சம் அப்படி பலம் இல்லை அப்படின்னாலே பிரச்சனை, பகைமை அப்படி இப்படின்னாலே பிரச்சனை. அந்த வகையில் அஷ்டமாதிபதி நீச்சம் அடைகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 2 ஆதிபத்தியம் சுக்கிர பகவானில் ராசிநாதன் நீச்சம் அடையும் போது பிரச்சனை. ஆனால் அதே அஷ்டமாதிபதி நீச்சம் அடைகிறார் அப்படின்னு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பமாகும். என்னென்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்கும் போதே விருந்து கேளிக்கைகள் இல்லைன்னா ஸ்வீட் சாப்பிட்றது அது இதுங்கிற சந்தோஷத்தில் போயிடும். அப்போ அந்த ராசிநாதனோட வேலை நடக்கும்.
ராசிநாதன் நீச்சமடைகிற வேலை நடக்கும். அப்போ என்ன ஆகும்? உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், மன ஆரோக்கியம் கெட்டு போகும். அதனால தான் எப்போவுமே நம்ம உஷாராக கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் விரையாதிபதி இடத்துல விரயஸ்தானத்தில் நீச்சமடைகிறதுனால சில பேருக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா தன லாபம், அதாவது விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9-12 குடைய அதிபதி புத பகவான் எங்கே இருக்காருன்னா 2-10-2025 முதல் 23-10-2025 வரைக்கும் உங்களுடைய ஜென்மராசியில் இருக்கார். ஜென்மராசியில் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையை வாங்குறது அற்புதம். என்ன அப்படின்னா உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார், தந்தையரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயம் விரயஸ்தானத்து அதிபதியாக அவர் தாங்கிறதுனால சுப செலவுகள் இருக்குது. நிறைய பேர் இந்த பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க நிறைய பேருக்கு. ஏன்னா அப்போ தான் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த விரயங்கள் சுபமாக மாறும். விரயங்கள் சுபமாக மாறும். சுபமாக மாறினதுன்னா உங்களுக்கு லாபம். கரெக்டாக? அதேமாரி பிதுரார்ஜிய சொத்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுத்துருக்கு. 18 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24-10-2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடம் வந்து குருவோட பார்வையை வாங்குறார். அப்போ உங்களுக்கு தனவரவில் ஒரு ஏற்றம் உண்டாகும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எல்லாம் ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த பணவரவு திருப்தியாக இருக்கும். அடுத்தபடியாக குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவீங்க. குடும்பம் சந்தோஷமாக இருந்தாலே உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் உங்களுக்கு சரியாக வேலை செய்கிறதுனால ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அடுத்தபடியாக லாபாதிபதி, இந்த சூரிய பகவான் லாபாதிபதி. அதுக்கு தான் எல்லாம் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு சூரிய பகவான் பயிற்சியிலையும் சூரிய வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா லாபம் வரணும். எப்போவுமே உழைக்கிறது வேறு, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறது வேறங்க. லாபம் வந்தால் தான் அதுக்கு உண்டான ஒரு இது கரெக்டாக அங்கீகாரம் நமக்கு வேணும்ல. அப்போ இந்த லாபாதிபதி சூரிய பகவான் 17-10-2025 வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கார். ஏகப்பட்ட விரயங்களை நீங்கள் அப்படியே பார்த்துன்னு வரீங்க. கரெக்டாக? சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் கிடச்சிருக்கு, சில பேருக்கு இந்த சொத்து சுகம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கினாலே செலவு தானே அது. சில பேருக்கு மருத்துவ செலவுகளும் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சில மருத்துவ செலவுகளும் வந்திருக்கு, அதையும் மீட் அவுட் பண்ணியிருக்கீங்க. சில பேருக்கு எதிர்பாராத சில நன்மைகளும் ஏற்படுத்தியிருக்கு, சில ஒரு மாதிரியான ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 18-10-2025 முதல் எங்கே வர்றாருன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வர்றார். எப்போவுமே ஜென்மராசியில் சூரிய பகவான் வந்தாலே நமக்கு உஷ்ணம் அதிகமாகும். ஏன்னா கோபம் வரும், முன்கோபம், எடுக்கிற காரியங்களில் ஒரு விரக்தி. ஏன்னா இந்த காரியம் நடக்கலை அப்படின்னா நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். அந்தந்த காரியங்கள் அந்தந்த நேரத்தில் நடந்தால் தான் நமக்கு வெற்றி. அது தள்ளி போகிறது இல்லை இழுபறி அப்படின்னாலே நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய பாக்கியம் நேரம் உங்கள் ஜென்மராசியில் வந்தாலும் நீச்சம் அடைகிறார். நீச்சமடைந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு ஞானத்தை கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா முகத்தில் தானே வாயும் இருக்குது. அப்போ நமக்கு உஷ்ணம் அதிகமாகுது அப்படிங்கும்போதே நமக்கு ஒரு டென்ஷன் அதிகமாகுது அப்படிங்கும்போது கோபம் அதிகமாகுது அப்படிங்கும்போது பேசுகிற வார்த்தைகளில் தான் அது விழும் டப்புன்னு. அப்போ கவனமாக இருக்கணும். ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? குருவோட பார்வையை வாங்கிறதுனால. குருவோட பார்வையை வாங்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க, நிதானமாக சமாளிப்பீங்க, பொறுமையாக சமாளிப்பீங்க. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா குரு டிரான்சிட் ஆகிறார். குரு டிரான்சிட் ஆனோடனே இவரோட வேலைகள் கொஞ்சம் உச்சிதமாக நடக்கும். அப்போ எல்லா விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ இந்த சூரிய பகவான் நீச்சம் அடையும் போது அதற்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும். 2-7 குடைய அதிபதி செவ்வாய், உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி களத்திராதிபதி. இந்த செவ்வாய் பகவான் 26 அக்டோபர் 2025 வரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 18-10-2025 குருவோட பார்வையை வாங்குறார். உஷ்டம் அதிகமானாலும் ரத்தம் அப்படியே கொதிச்சாலும் கவலைப்பட மாட்டீங்க, அப்படியே அமுக்கி வாசிப்பீங்க. ஏன் அப்படின்னா குருவோட பார்வையை விழுறதுனால ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்க. அதே சமயம் 18ஆம் தேதியிலேருந்து ஒரு 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அந்த ஒரு வாரம் மட்டும். ஏன்னா ஜென்மராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் கொஞ்சம் டென்ஷனை கொடுப்பார். ஒரு உத்தியோகத்தில் பரபரப்பான ஒரு சூழல், தொழில் வியாபாரத்தில் ஒரு பரபரப்பானது, அதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணினோம்னா நல்லது. இருந்தாலும் சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தபடியாக இதே செவ்வாய் பகவான் 27-10-2025
என்ன ஆர்ஆர் அப்படின்னா எந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆர்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். ஆட்சி அமைத்து அந்த டிரான்சிட் உங்களுக்கு சூப்பரான டிரான்சிட். என்ன அப்படின்னா இந்த மாறுதல் வந்து எப்படின்னா குருவோட பார்வையை வாங்குறதுனால குருமங்கள யோகம் இருக்குது, தனவரவு தாராளமாக வரும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், நண்பர்கள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாக்கியம் எல்லாமே. அதேமாதிரி சீருடை பணியாளர்கள் அப்படிங்கும்போது இந்த காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, தூய்மை பணியாளர்கள் இந்த அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக 3, 6 அதிபதி குரு. குரு வந்து எப்போவுமே உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே குரு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் குரு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்து அதிபதியும் அவர் தான், பகைவன ரோகாதிபதியும் அவர் தான். பகைமை வரத்துக்கும் அவர் தான் வாய்ப்பு, அதே சமயம் அந்த பகைமையை முறியடிக்கக்கூடியதையும் அவர் தான் கொடுப்பார். அப்போ 3, 6 அதிபதி குரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து 17/10/2025 உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஓடி போனவனுக்கு கூட 9ஆம் இடத்துல குரு இருந்தால் விசேஷம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த விஷயத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் நல்லபடியாக இருக்குது, ஒரு முன்னேற்றம் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு தான் வந்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. குரு வந்து மிதுன ராசிக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த வகையில் குருவோட பார்வையும் உங்களுக்கு பலமாக இருந்திருக்கு. 18/10/2025 முதல் இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு அதிசாரமாக வரார். உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து உத்தியோகம் போயிடும்னு சொல்லுவாங்க, கிடையாதுங்க. 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில மாற்றங்களை அற்புதமாக கொடுப்பார். ஊதியத்தில் உயர்வு, இல்லைன்னா ஒரு மேனேஜர், சாதாரணமாக அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பீங்க, மேனேஜராக ஒரு போஸ்டிங், அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு. அதேமாரி உங்களுக்கு ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் அதி அற்புதமாக இருக்குங்க. அடுத்தபடியாக ராகு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ஏகப்பட்ட குழப்பங்கள். ஆனால் குருவோட பார்வையை அவங்க அதனால் சமாளிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஆன்மீக விஷயங்களை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். 18/10/2025 வரைக்கும் தான் குருவோட பார்வையை வாங்குறார் ராகு. அதுக்கப்புறம் அவர் தன்னிச்சையாக செயல்பட போகிறார். அப்படிங்கும்போதே உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாகலாம். அதனால தான் சொன்னேன் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. அடுத்தபடியாக கேது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு நிறைய நன்மைகளை தான் கொடுத்துட்டுருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஞானத்தை கொடுக்குறார், நன்மைகளை கொடுக்குறார். அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி, பஞ்சமாதிபதி. இந்த சனீஸ்வர பகவான் பகைரோன ரோகஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு டைலமாவில் தான் இருக்கீங்க. அப்படியே கொண்டு வாங்க, பொறுமையாக யோசிச்சு ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி யோசிங்க, இது நமக்கு வெற்றி கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். சரியா? அனுபவஸ்தர்கள் அவங்கள கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நன்மை. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? துர்கா வழிபாடு பண்ணணும். கண்டிப்பாக துர்கை வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக துர்கை வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் சொல்லுவாங்க எலுமிச்சம்பழ விளக்கு போடுங்க, அதெல்லாம் வேண்டாம். நெய் தீபம் முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா துர்கை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துர்கை பார்த்தாலே உங்களோட துயரங்கள் விலகி ஓடிடும். அதுக்கப்புறம் குரு பகவான், சனீஸ்வர பகவான் 2 பேரையுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சனிக்கிழமை எள்ளு தீபம், குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நெய் தீபம், இந்தமாரி போட்டு குரு பகவான் காயத்ரி, சனி பகவான் காயத்ரி இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இனிமையாக அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.